14.4 அதாவது 14.40 தான். இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா எதாவது பிரச்சனை ஆகிடுமா? பார்த்தீங்கன்னா 256 ohms காட்டுது. இது இப்போ ஹலோ எவ்ரிவன், நான் தான் சில்வஸ்டர் கிறிஸ்டி அண்ட் யூ வாட்சிங் ஆட்டோடெக் சிபிஇ ஃபார் ஆல் பைக்கிங் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு இந்த மல்டிமீட்டரை பற்றி தான். நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, மல்டிமீட்டர் எப்படி செக் பண்ண தெரியறதில்ல, எப்படி பேட்டரி ரீசார்ஜ் வோல்டேஜ் பார்க்க தெரியறதில்ல, எப்படி ஓம்ஸ் பார்க்க தெரியறதில்ல நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. இதில் நான் வந்துட்டு இந்த மல்டிமீட்டரை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறதையும் நான் லைவ் டெமோ காட்ட போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி செக் பண்ணுறதுங்கிறது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மல்டிமீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு செக்மெண்ட் மட்டும் தான் தேவைப்படும். ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம பைக்ஸை வந்துட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு ரெண்டு செக்மெண்ட் மட்டும் தான் தேவைப்படும். ஒன்று வந்துட்டு பேட்டரி ரீசார்ஜ் வோல்டேஜ், பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கான, டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கான ஒரு செக்மெண்ட். ரெண்டாவது ஓம்ஸ் செக்மெண்ட். ஓகே, இந்த ஓம்ஸ் செக்மெண்ட்டை வச்சு நம்ம ரெண்டு வேலை செய்யலாம். இந்த பேட்டரி ரீசார்ஜ் வோல்டேஜை வச்சு நம்ம பேட்டரி ரீசார்ஜிங் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது வந்துட்டு ஓம்ஸ் செக்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம எதனால் இது ரெண்டு நம்ம டைப்பில் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஓம்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு பிக்கப் காயில் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்டார்டிங் காயில் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது வேறு எந்த காயிலாக இருந்தாலும் சரி, அதை நம்ம இந்த ஓம்ஸ் செக்மெண்ட்டில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்துட்டு இந்த ரெண்டாவது எப்படி நம்ம செக் பண்ணுறது, ஓம் செக்மெண்ட் வச்சு ரெண்டாவது டைப் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வயரிங் வருது இல்லையா, இப்போ வந்துட்டு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் வயரிங் போகும். இப்போ வந்துட்டு அதை நம்ம எப்படி கண்டினியூட்டி செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஓம் செக்மெண்ட்டில் வச்சுட்டு அந்த ஓம்ஸ் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே செக்மெண்ட்டில் வச்சுட்டு, இல்லை அங்கே பஸர் செக்மெண்ட்னு ஒரு செக்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது டீட்டெயிலாக நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். அந்த பஸர் செக்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம செக் பண்ணி கண்டினியூட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மூணு வெரைட்டி தான் நம்ம இந்த நம்மளுக்கு தேவையான மூணு வெரைட்டி, இது மட்டும்தான். ஓகேவா? ஓகே, இதுதான் மீட்ரு. இதில் தான் நம்ம வந்துட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவைங்கிற டிவிஷன் வந்துட்டு வெறும் மூணு டிவிஷன் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிசி வோல்ட்டு, ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஓம்ஸ் கேட்டகரி பார்க்க போகிறோம், மூணாவது வந்துட்டு பஸர் சவுண்டு. இது மூணு தான் நம்ம வந்துட்டு நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண போகிறது. அதாவது வோல்ட்டு டிசி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வேவ் சிம்பிள் போட்டிருக்குது. இது வந்துட்டு வோல்ட் வந்துட்டு ஏசி சொல்லுவது. நல்லா க்ளோஸராக காட்டுறேன். இப்போ வி மைனஸ்ன்னு போட்டிருக்குது. வி மைனஸ் கீழே 3 டாட்ஸ் வரும். அதே போல் வி வந்துட்டு போட்டுட்டு ஒரு மாதிரி வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்கு இல்லையா. ஆக்சுவலி வேவ் ஃபார்ம் வந்துட்டாலே அது வந்துட்டு ஏசி தான். இதே வந்துட்டு மைனஸ் ஃபார்மில் வந்துச்சுன்னா இது வந்து டிசி. ஓகேங்களா? அதுதான் கணக்கு. நம்மளுக்கு தேவை வந்துட்டு இந்த டிவிஷன் அப்புறம் இந்த டிவிஷன் 3 தான். ஓகே, இதில் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கம்ப்ளீட்டாக இந்த பைக்ஸ்க்கு உண்டான எல்லா காரியத்தையுமே நம்ம இந்த 3 டிவிஷனில் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேட்டரி ரீசார்ஜ் வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணலாம். இதில் வந்துட்டு நம்ம ஓம்ஸ் கேட்டகரி, அதாவது பிக்கப் காயில், ஸ்டார்டிங் காயில், நம்ம அதெல்லாம் வந்துட்டு இந்த கேட்டகரியில் செக் பண்ணலாம். இந்த தேர்டு கேட்டகரி இருக்கு இல்லையா, இது பஸர் கேட்டகரி. இது எதுக்குன்னா நம்ம ஒயர் டு ஒயர் அது க்ளோஸரில் காட்டுறேன். ஒயர் டு ஒயர் கண்டினியூட்டி செக் பண்ணலாம். இப்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளாக் ஒயர்னு வச்சுக்கலாமே, பிளாக் ஒயரோ ரெட் ஒயரோ அப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போது எங்கேயுமே சப்ளை ஆகிறதுல அந்த ரெட் ஒயரில் கரண்ட் வரதில்லை அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்டில் வந்துட்டு அதாவது எங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு எண்டிங் பாயிண்டில் நம்ம வச்சு கண்டினியூ வருதா அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒயரிங் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த கேட்டகரி யூஸ் ஆகும். இப்போ வந்துட்டு இங்கே பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரி 3 வோல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு இங்கே வி ஓம்ஸ் மில்லி ஆம்ஸ் அப்படின்னு காட்டுருக்கு பாருங்கள். அதாவது வி மீன்ஸ் வோல்ட்டு, இந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை மில்லி ஆம்ஸ், எம்ஏனா மில்லி ஆம்ஸ், அதுதான். இதுலேயும் இந்த காம் மீன்ஸ் காமன், அதுதான். அது வந்துட்டு காமன்ங்கிற ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆட்டோமொபைலில் வந்துட்டு இது யூஸே கிடையாது. இது வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டில் வயரிங்லாம் பண்ணுறாங்களே அவங்க யூஸ் பண்ணுறது வந்துட்டு 10 ஆம்ஸ், பெரிய இண்டஸ்ட்ரியில் 10 ஆம்ஸ் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு மீட்டரில் வந்துட்டு இப்படி 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மீட்ரு. இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால என்னால் வாங்க முடியல. புது மீட்ரு வாங்கியிருந்தால் அழகாக காட்டியிருக்கலாம். இந்த மீட்டரோட காஸ்ட் வந்துட்டு 200 rupees தான். ஒன்றும் பெரிய காஸ்ட் இல்லை. நான் ரெகுலராக இந்த மீட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய காஸ்ட்லியான மீட்டர்லாம் வாங்கி வச்சு
அது எனக்கு காசு வேஸ்ட் ஆனதான் மிச்சம். ஏன்னா இந்த மீட்ரு வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக எல்லா ஆட்டோமொபைல்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போதும் நம்மளுக்கு நம்ம ஆட்டோமொபைல் செக்கிங் பண்ணுறதுக்கு. இதோட காஸ்ட் ஒரு 200 ருபீஸா. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரெட் அண்ட் பிளாக் ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயர் வந்துட்டு இப்போது பிளாக் வந்துட்டு எப்போவுமே காமனில் தான் கொடுக்கணும். சிஓஎம் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துட வேண்டியது. இப்போ ரெட்டு வந்துட்டு நம்மளோட சொன்ன இல்லையா, இந்த 2 கேட்டகரியில் தான் நம்ம வந்துட்டு கொடுத்து செக் பண்ண போகிறோம். ஓகே, இது நம்மளுக்கு இது இருந்தால் நம்மளுக்கு போதும். ஓகே, இப்போ நான் அடுத்தது வந்துட்டு எப்படி வோல்டேஜ் பார்க்குறதுங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போது டிசி வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். ஓகே, டிசி வோல்ட்டில் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 கேட்டகரி வந்துட்டு டிசி வோல்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவைங்கிற 2 கேட்டகரி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, இந்த டிசி வோல்ட்டை பார்க்குறதுக்கு 2 கேட்டகரி போதும். அதில் எந்த ஒரு கேட்டகரியில் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஒன்று 200, இன்னொன்று 20. இது 2 கேட்டகரியில் தான் நம்ம செக்கே பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது 2 வச்சிங்கன்னா தான் பேட்டரி ரீசார்ஜ் வோல்டேஜ் எப்படி வருது, பர்ஃபெக்டாக வருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் வந்துட்டு அடுத்தது பேட்டரி ரீசார்ஜ் பேட்டரி மேலே வச்சு உங்களுக்கு நான் வோல்டேஜ் காட்டுறேன். இப்போ வந்து நான் 2 கேட்டகரி தான் பார்க்க போகிறேன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து முதல்ல 200 வச்சு அது எப்படி காட்டுதுங்கிறத நான் வந்துட்டு வோல்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது 200 வச்சா எப்படி காட்டும்னா, உங்களுக்கு நம்ம பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற காரியத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். அதாவது எப்போவுமே வந்துட்டு நெகட்டிவ் தான், பிளாக் தான். ரெட்டு வந்துட்டு எப்போவுமே வோல்ட் அண்ட் ஓம்ஸு, மில்லியம்ஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வோல்ட் அண்ட் ஓம்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட்டோமொபைலில் பார்க்க போகிறோம். அதாவது பைக்கை பொறுத்த வரைக்கும் வோல்ட் அண்ட் ஓம்ஸ் தான். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம காமன் எப்போவுமே வந்துட்டு இது பேட்டரியோட நெகட்டிவ், இது பேட்டரியோட ப்ளஸ். இது இப்போ எப்போவுமே நம்ம வந்துட்டு நெகட்டிவை வந்துட்டு பிளாக், அதாவது பிளாக்கை வந்துட்டு நெகட்டிவில் தான் கொடுக்கணும். இது வந்துட்டு நம்ம ரெட்டை வந்துட்டு எப்போவுமே பாசிட்டிவ் தான். இப்போ நீங்கள் பார்க்கலாம் 12.3 12.4 அந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. இதே வந்துட்டு நீங்கள் 20 வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி காட்டும்னா 12.4 தான் 12.40 அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுது. ஒன்றும் பெரிய வித்தியாசத்தில், ரெண்டுமே ஒன்று தான். நம்ம இது 2 இதுலையுமே வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு ரீசார்ஜ் வோல்டேஜையும் காட்டுறேன். நான் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வோல்டேஜ் நீங்கள் வோல்டேஜை பார்க்கலாம். 14.50 அப்படி வந்திருக்குது. இதே நான் 200 வச்சு காட்டுறேன். 14.4, அதாவது 14.40 தான் 14.4ன்னு உங்களுக்கு இங்கே காட்டுது. ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டவுட் வரலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா எதாவது பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பேட்டரியோட ப்ளஸ் மைனஸில் வந்துட்டு இந்த பிளாக் ரெட்டையும் இடம் மாற்றி கொடுத்துட்டா பிரச்சனை வருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். கண்டிப்பாக பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் வந்துட்டு 2த்தையுமே இடம் மாற்றி கொடுக்குறேன். பாருங்கள், ப்ளஸ்ஸு இது நெகட்டிவ். ஆனால் பட் நான் வந்துட்டு ரெட்டை வந்துட்டு மைனஸ்லேயும் பிளாக் வந்துட்டு ப்ளஸ்லேயும் வைக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் -12.1 அந்த மாதிரி காட்டுது. ஓகேங்களா, இதே வந்துட்டு நம்ம இப்படி கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, ரெகுலர் லைனிங்கில் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா அங்கே வந்துட்டு ஒன்றுமே காட்டாது, மைனஸ்னு ஒன்று காட்டாது, 12.1 அந்த மாதிரி தான் காட்டுது. ஓகேங்களா, இதனால் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு காஸ்ட்லி மீட்டர் ஒரு 2000 3000 மீட்டருக்கு போகிறீங்க வச்சுக்கலாமே, வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாமே. அதில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 வே பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் இது 2த்தையும் இடமாற்றி கொடுத்தீங்கன்னா மீட்டரில் ஒன்றுமே காட்டாது, மீட்ரு 0. இப்போ எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு மீட்டர் ஷார்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு பயமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஓம்ஸ் எப்படி காட்டுறது, நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம வோல்ட்டை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். வோல்ட் எப்படி பார்க்குறதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் தான் நீங்கள் எப்போவுமே வோல்ட் பார்க்கணும். அது காருக்காக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் பேட்டரி நீங்கள் இப்படி தான் செக் பண்ணி ஆகணும். இந்த மெத்தட் தான் செக் பண்ணி ஆகணும், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ஓம்ஸ் எப்படி பார்க்குறதுங்கிற சொல்கிறேன். இப்போ என்கிட்ட வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் மட்டும் தான் இருக்குது. நான் அதனால் வந்துட்டு அதில் வந்து பிக்கப் காயில் மட்டும் தான் வரும், இதில் ஸ்டார்டிங் காயில் வராது. நான் அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். காயில் எப்படி கண்டினியூட்டி பார்க்குறதுங்கிறது நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். அப்போ நீங்கள் ஈஸியாக அதில் புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம ஓம்ஸ் செக் பண்ணுறது, அந்த காயிலோட கண்டினியூட்டி எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதில் காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம வோல்ட் பார்த்தாச்சு. இப்போது நம்ம ஓம்ஸ் பார்க்க போகிறோம். ஓம்ஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஓம்ஸ் கேட்டகரி. ஓம்ஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 5 கேட்டகரி வரும். 1 2 3 4 5 கேட்டகரி வரும். ஆனால் இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு கேட்டகரி மட்டும்தான் நம்ம ஆட்டோமொபைலுக்கு, அதாவது பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2000 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு சில மீட்டரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேட்டகரியில் இடம் மாறி வரும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த சிம்பிள் தான் நம்மளுக்கு முக்கியம். சரிங்களா, இந்த சிம்பிள் எங்கே இருந்தாலும் சரி அது ஓம்ஸ் கேட்டகரி தான், நம்ம அப்படி கணக்கு வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த 2000 வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு சின்ன கேள்வி வரலாம் எல்லாத்துக்கும், என்னென்னா காஸ்ட்லி மீட்டர்லாம் வாங்கும்பொழுது இது 200 ருபீஸ் மீட்ரு,
இதே நீங்கள் வந்துட்டு ஒரு 500 600 மீட்டர்லாம் வாங்கும்பொழுது இந்த 2000 கொடுத்துருக்க மாட்டாங்க, 2Kன்னு கொடுத்துருப்பாங்க. கே வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு 2000 தான் மென்ஷன், 1000 மென்ஷன் பண்ணுறது தான் கே. ஓகேங்களா, நம்ம இந்த 2000 வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இது என்னோடய வண்டியில் தான் காட்டியிருக்கேன். இப்போ லாக்டவுன் இருக்கிறனால என்னால் நிறைய காயில்ஸ் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியல. இப்போ இது நான் காட்டுறேன், ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் நிறையா உங்களுக்கு இது மாதிரி காட்டுறேன். பட் நான் RX 135 ஒரு வண்டி வந்துட்டு 100-135 பிக்கோ காயில் ஸ்டார்டிங்கில் ஓம்ஸ் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத காட்டியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் மீட்டரில் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டணுங்கிறனால, மீட்டர் மட்டும் உங்களுக்கு காட்டணுங்கிறனால நான் இப்படி காட்டுறேன். இப்போ வந்துட்டு இந்த ஹோண்டா CBR பொறுத்த வரைக்கும் டபுள் பிக்கோ காயில் லைன் வெளியில் வரும், எர்த்து மெயின் வெளியில் வந்துடும். ஒரு சில வண்டிகளுக்கு வந்துட்டு மெயின் மட்டும்தான் வெளியில் வரும். நம்ம அப்போ அந்த மாதிரி வண்டிகளுக்கு எப்படி பார்க்குறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ எர்த்து மெயின் இங்கே வந்துட்டனால இந்த இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டவுட் வரலாம். இந்த பிளாக் ரெட் வருது இல்லையா, இது நீங்கள் வந்துட்டு எர்த்து மெயினுக்கு வந்துட்டு எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு மாற்றி கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வந்துட்டு நான் இதை கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 256 ஓம்ஸ் காட்டுது இது பிக்கோ காயில். இதில் வந்துட்டு பிக்கோ காயில் மட்டும் தான் வரும். இதே நம்ம வந்துட்டு கண்டினியூட்டியும் வந்துட்டு இந்த 2000 நம்ம வச்சு செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த காயில் 3 வயர் வருது இல்லையா, 3 வயரையும் இப்படி கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு 3 ஃபேஸ் காயிலுங்கிறனால உள்ளுக்குள்ளேயே மூணுத்துக்குள்ளேயே தான் கண்டினியூட்டி இருக்கும், எர்த்து உங்களுக்கு வராது இதுக்கு. ஓகேவா, இப்போ வந்துட்டு சிங்கிள் பிக்கோ காயில் வயர் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஒரு ஹோண்டா யூனிகார்ன் எடுத்துக்கலாமே, அதுக்கு சிங்கிள் வயர் தான் வெளியில் வரும், இந்த ப்ளூ மட்டும் தான் வெளியில் வரும், இந்த ஒயிட் வெளியில் வராது. அது என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே கிரவுண்ட் ஆகிடும், எர்த் ஆகிடும். இப்போது இந்த ப்ளூவில் இப்படி வச்சுட்டு நம்ம இந்த பாடியில் வச்சாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு இதில் ஓம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருக்கும். யூனிகார்னு ஷைனுக்கு எல்லாமே, ஹீரோவில் வந்துட்டு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எந்த வண்டி எடுத்துட்டிங்கனாலும் உள்ளே எர்த் ஆகிடும். இந்த ஃபியூல் இன்ஜெக்டருக்கு பைக்கு மட்டும்தான் 2 லைனுமே வெளியில் வரும். இப்போ டிவிஎஸ் குரூப்பில் பார்த்துட்டிங்கன்னா இதே போல் 2 லைன் தான் எல்லா வண்டிகளுக்கும் வெளியில் வரும். ஒரே ஒரு வண்டி 1-2 வண்டிகளுக்கு ஸ்டார் மாதிரி ஏதோ ஒரு வண்டிகளுக்கு வந்துட்டு இது ஒரே ஒரு லைன் மட்டும்தான் வரும். அது ஒவ்வொரு வண்டிகளுக்கும் ஒவ்வொரு கலர் கோடு வரும், எல்லா வண்டிக்கும் ஒரே கலர் கோடு வராது. ஓகேங்களா, நம்ம வந்துட்டு அந்தந்த வண்டிகளுக்கு தகுந்தாப்புல நம்ம கலர் கோடு வச்சு நம்ம வந்துட்டு பிக்கோ காயிலோ ஸ்டார்டிங் ரேஷியோ நம்ம செக் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு அப்படி இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு உண்டான என்ன கலர் கோடு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுப்பேன். நம்ம அடுத்தது வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வயர் கண்டினியூட்டி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். இப்போ ஓம்ஸ் பார்த்தாச்சு, இப்போ நம்ம கண்டினியூட்டியை செக் பண்ண போகிறோம். அதாவது 3rd கேட்டகரி நமக்கு யூஸ் ஆகும் சொன்ன இந்த பஸர் கேட்டகரி, இந்த பஸர் கேட்டகரியில் நம்மளுடைய மார்க்கில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது நம்ம வந்துட்டு ஒரு ஒயர் கண்டினியூட்டி செக் பண்ண போகிறோம். அதாவது டாப் டு பாட்டம் வரைக்கும் வந்துட்டு ஒரு ஒயர் வந்து போகுதுன்னு வச்சுக்கலாமே, அந்த ஒயர் கண்டினியூட்டி செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்னால் வந்துட்டு டாப் டு பாட்டம் வரைக்கும் வண்டியை பிரித்து காட்ட முடியாது. ஸோ வந்துட்டு இந்த காயில் இருக்கு இல்லையா, இந்த காயில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கண்டினியூட்டி தான். அதாவது இதில் வந்துட்டு எங்கேயும் எர்த் ஆகிறதில்ல, எங்கேயும் முன் ஆகிறதில்ல, ஒயர் கண்டினியூட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த காயிலில் வந்துட்டு 2 ஒயர் எடுத்துக்கலாம். இந்த 2 ஒயர் நான் எடுத்துக்கிறேன். அதாவது 3 ஃபேஸ் காயில் எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு லிங்க் தான், எல்லாம் மூணு காயிலுமே 3 சீரீஸுமே 3 வயருமே உங்களுக்கு லிங்காக தான் வரும். அதனால் வந்துட்டு இது ஏதாவது கட் ஆகிருக்கா, காயில் மேபி காயிலவே நம்ம செக் பண்ணலாம்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்துட்டு இந்த 3 வயர் நம்ம செக் பண்ணுறோம், ஒரு வயரில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் வச்சோன்னா இதில் நீங்கள் சவுண்டை கேட்கலாம், பஸ்ஸர் சவுண்டு பஸ்ஸுன்னு வருது பாருங்கள். இப்போ அந்த சவுண்டு வந்துச்சுன்னா இது கண்டினியூட்டி சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அடுத்த வயர்லேயே வைக்கிறேன். இப்போ நீங்கள் திருப்பி அந்த சவுண்டு கேட்கலாம். ஓகே, இப்போது இதே டெக்னிக் தான். இப்போ நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஒயர் போகுதுன்னு வச்சுக்கலாமே, ரெட் கலர் ஒயர்னு வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு. இப்போ மேலேருந்து நம்ம வந்துட்டு சாவிக்கு நம்ம ரெட் கலர் ஒயர் வரணும், பேட்டரியிலேருந்து வரணும். இப்போ பேட்டரியோட லைனை பாசிட்டிவை கழட்டி விட்டுட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா செக் பண்ணலாம். சாவிக்கு போகிற லைன் செக் பண்ணால் அந்த ரெட்டுக்கு இது வந்துட்டு நீங்கள் எப்படி எர்த் மெயின் எப்படி மாற்றி வச்சிங்கனாலும் அது வேலை செய்யும், அது இஷ்யூவே கிடையாது. நீங்கள் அந்த ரெட் கலர் ஒயரை மேலேயும் அப்புறம் எந்த இடத்துல ரெட்டு முடியுது அப்படிங்கிறத பார்த்தா அந்த 2 இடத்துலையும் வந்துட்டு இது கண்டினியூட்டி வச்சிங்கன்னா இந்த பஸ்ஸர் சவுண்ட் வந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட்லி ரைட், ஒயரிங் கரெக்ட், கண்டினியூட்டி சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த வண்டிகள் நம்ம செக் பண்ணணும். இது இந்த வண்டிக்கு மாத்திரம்தானா, எல்லா வண்டிக்கும் காமன் தான். ஓகேங்களா, பட் இந்த ஸ்டார்டிங் காயில் பிக்கோ காயில் ரேஷியோ மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆக போகுது, வேறு எதுவும் பெரிய சேஞ்சஸ் வரப்போகிறதில்ல. அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு தெரியப்படுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். சைனிங் ஆஃப் சில்வஸ்டர். பாய்.